Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் பாஸ்லேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர், இப்போ ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் அப்படி இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன். ஒன்று என்னென்னா சை எம் ஆஃப் எக்ஸு, இன்னொன்று sin of xன்னு ரெண்டு ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது ஹெர்மிஷியனாக இருக்கலாம், ஆன்டி ஹெர்மிஷியனாக இருக்கலாம். ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணும்போது ஹெர்மிஷியனாக இருக்கலாம், ஆன்டி ஹெர்மிஷியனாக இருக்கலாம். இப்போ ஹெர்மிஷியனாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சுட்டு நான் ரிலேட் பண்ணும்போது ஹெர்மிஷியனாக இருந்தால் நான் எப்படி எழுதணும் அப்படின்னா சைஎம் ஏ சைஎன் ஈக்குவல் டு ஏ சைஎம் சைஎன் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ரிலேட் பண்ணி எழுதலாம் சைஎன் ஏ சைஎம் ஸ்டார் அப்படின்றத நான் ரிலேட் பண்ணிக்கிறதுல அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இப்படி இருந்தால் இது வந்து ஹெர்மிஷியன் சொல்லலாம். ஆன்டி ஹெர்மிஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மைனஸ் மட்டும் வரும். ஆன்டி ஹெர்மிஷியனா இது எல்லாமே அதே தான், ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் வரும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் வரும். ஃபுல்லாக இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக அப்படியே வரும். ஸோ ஹெர்மிஷியன்லாம் பாசிட்டிவ்ல வருது, ஆன்டி ஹெர்மிஷியன் அப்படின்னா இதே தான், ஆனால் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்ல வருது. ஸோ இது வந்து ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்ல நம்ம பார்க்க வேண்டியது. இதில் ரெண்டு தியரம் இருக்கு. இந்த ரெண்டு தியரமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஃபர்ஸ்ட் தியரம் பார்த்தீங்கன்னா இதில் தியரம் ஒன்று வந்து eigen values of Hermitian operators are real. இது வந்து ஃபர்ஸ்ட் தியரம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செகண்ட் தியரம் பார்த்தீங்கன்னா any two eigen functions of a Hermitian operator that belongs to different eigenvalues are orthogonal. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல்ன்றாங்க, ஹெர்மிஷியன் eigen values of the Hermitian operator வந்து ரியல்ன்றாங்க. அடுத்தது எனி டூ eigen function of the Hermitian operator that belongs to different eigen values are orthogonal சொல்றாங்க. ரெண்டுமே இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தியரம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு, ஸ்கிமிட் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ரொசீஜர். இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது இதில் நம்ம மெயினாக டூ ஃபோல்டு டீஜெனரசி தான் யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஹையர் ஆர்டர் டீஜெனரசி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜரை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு தியரம் சொன்னேன் மேலே, அதாவது டூ eigen function of the Hermitian operator that belongs to different eigenvalues are orthogonal சொன்னேன். when eigenvalues or degenerate இருக்கு அப்படின்னா இந்த முன்னாடி சொன்ன ஆர்குமெண்ட் எல்லாம் ஃபெயில்டு தான் நம்மளுக்கு. அப்போ when eigenvalues are degenerate, the above argument fail. above argument வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்ஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ரொசீஜரில் சைக்கேன்றது eigen function of the operator A, capital A அப்படின்னு எடுத்துக்கிறோம், with the same eigenvalue. இங்கே with the same eigenvalue. ரெண்டுத்துக்குமே நான் சேம் eigenvalue தான் எடுத்துக்க போகிறேன். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருந்து அப்படிதான் சைக்கேன்றது eigen function of the operator A with the eigenvalue of A. ரெண்டுத்துமே நான் என்ன பண்ண போகிறேன்னா காமனாக ஏன்ற eigenvalue தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைகே சைஜே மைனஸ் சை ஐ மைனஸ், அதாவது சை ஐ கமா சை ஜே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இதில். அப்புறம் சை ஐ டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் சை ஐ கமா சை ஜே, இது மாடுலஸ் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ரொசீஜரோட ஃபார்முலா. இதில் வந்து டூ ஃபோல்டு டீஜெனரசி சொல்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம ஹையர் ஆர்டர் டீஜெனரசிக்கும் இந்த ப்ரொசீஜரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ eigen values ஆர் டீஜெனரேட்னா above arguments fails அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டரில் இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாசிலேட்ஸில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாசிலேட்ஸில் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வேவ் ஃபங்க்ஷனோட இன்னொரு நேம் என்னன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லாட்டி ஸ்டேட் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் the state of a system having n degrees of freedom ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுக்கு n degrees of freedom இருக்கு, can be completely specified by a function psi of a coordinates என்ன இருக்குன்னா q1 ல இருந்து அப் டு எது வரைக்கும் எடுத்துக்கலாம்னா qn வரைக்கும் எடுத்துக்கலாம் அண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா t இருக்கு. ஸோ அப்படி பண்ணா அது வந்து நம்ம வேவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். தி ஸ்டேட் ஆஃப் a system n degrees of freedom இருக்கு, can be completely specified by the function psiனால இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. psi வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கோஆர்டினேட்ஸும் ஒரு டைமா இருக்கு. ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லை ஸ்டேட் ஃபங்க்ஷன், இல்லை ஸ்டேட் வெக்டர்னு சொல்லலாம். இப்போ வேவ் ஃபங்க்ஷன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் பாயிண்ட் இது வந்து இட் இஸ் டெரிவேட்டிவ், அதே மாதிரி must be continuous. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி finite, single valid, அதே மாதிரி all possible information derived. அதே மாதிரி not on observable. ஸோ இதெல்லாம் வேவ் ஃபங்க்ஷனில் நம்ம ரீகால் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. அதாவது கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன், மொமெண்டம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு. கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன், அதே மாதிரி வேவ் ஃபங்க்ஷனில் மொமெண்டம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு 2 இருக்குது. இப்போ இதில் கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனை கோஆர்டினேட் அண்ட் டைமாக இருக்கும். இப்போ நான் வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், சைன்றது வந்து பார்க்கும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் கோஆர்டினேட். இப்போ நான் என்ன கோஆர்டினேட் எடுத்துக்கிறேன், கோஆர்டினேட் வந்து ஆர் எக்ஸ் ஒய் இசட் இது மாதிரி வரும். சை ஆஃப் ஆர் கமா டி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கோஆர்டினேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ மொமெண்டம்னா பின்னு எடுத்துக்கிறேன், பி கமா டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பி அண்ட் டியாக இருந்தால் அது மொமெண்டம் ரெப்ரசன்டேஷனும், வித் ரெஸ்பெக்ட் டு கோஆர்டினேட் அண்ட் டைமாக இருந்தால் அது கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோதான் வேவ் ஃபங்க்ஷனுக்குள்ளது. அப்புறம் செகண்ட் பாசிலைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாசிலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு அப்சர்வ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் நம்மளுக்கு ஒரு ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே கோஆர்டினேட்ஸ் எழுதுறேன். கோஆர்டினேட்ஸு, அதுக்கப்புறம் அதோட கிளாசிக்கல் ஃபார்ம், அதுக்கப்புறம் அதோட ஆப்ரேட்டர் ஃபார்ம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், குவாண்டம் இதில் எப்படி சொல்லலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு அப்சர்வரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோஆர்டினேட்ஸ்ன்றது இங்கே அப்சர்வபிள். கிளாசிக்கல் ஃபார்மில் வந்து எப்படி இருக்கும்னா இது எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு வரும். இதுவே வந்து ஆப்ரேட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மில் இப்போ உங்களுக்கு வரணும், என் கோஆர்டினேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்ம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம குவாண்டம் இதில் வந்து எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு வரும் குவாண்டம் ஃபார்மில். அதுக்கப்புறம் இங்கே மொமெண்டம் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் காம்போனன்ட்ஸ்ன்றது பிஎக்ஸு, பிஒய்ஏ, பிஇசட்னு வரும். ஸோ இதை எப்படி தனித்தனியாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐஹெச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ், மைனஸ் ஐஹெச் கிராஸ் டோ பை டோ ஒய், மைனஸ் ஐஹெச் கிராஸ் டோ பை டோ இசட் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுவே நான் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபங்க்ஷன்றது ரெண்டுத்துக்கும் ஒன்று தான், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு வரும். இதுலேயும் ஃபங்க்ஷன்றது எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு வரும். அது இல்லாமல் வேறு என்ன எழுதலாம் அப்படின்னா எனர்ஜி எழுதலாம், மொமெண்டம் எழுதலாம். இது மொமெண்டம் காம்போனன்ட்ஸ், இது வந்து மொமெண்டத்தோட காம்போனன்ட்ஸ். வெறும் மொமெண்டம் மட்டும் இருக்குது அப்படின்னா, ஸோ வெறுமனே உங்களுக்கு மொமெண்டம் மட்டும் இருக்குது அப்படின்னா ஸோ எப்படி எழுதலாம், பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல்லுன்னு வரும் இந்த ஃபார்மில். இதுவே எனர்ஜியாக இருக்குது அப்படின்னா இ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐஹெச் கிராஸ் டோ பை டூ டின்னு இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபார்ம். இது அப்சர்வபிள், இது வந்து கிளாசிக்கல் ஃபார்ம். இது வந்து நம்மளுக்கு கிளாசிக்கல் ஃபார்ம் இல்லாமல்
ஆப்ரேட்டர்ஸ் இன் கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கிறது தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நம்ம எழுதலாம் கைனெட்டிக் எனர்ஜி ஆப்ரேட்டர் இதெல்லாம் சொல்லலாம். கைனெட்டிக் எனர்ஜி ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா T is equal to -h cross squared by 2m del square வரும். அடுத்தது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்ன்றது h is equal to -ih cross squared by 2m del square ப்ளஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் x, y, z. இதுவே ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் என்ன L. ஸோ L is equal to பார்த்தீங்கன்னா R into P வரும். ஸோ இதில் நம்ம நல்லா ஞாபகம் வேண்டியது என்னன்னா இப்போ LX நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா YPZ minus ZPY தான் எனக்கு LZ, அதாவது LX. ஸோ இதுபடி கூட நம்ம எழுதலாம் எப்படின்னா IH cross ப்ராக்கெட்டில் Y dou by dou Z minus Z dou by dou ன்னு எழுதலாம். இதுவே LYன்னா அப்படியே மாற்றி எழுதிக்கணும், LZட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம X, PX, Y, PY, Z, PZ இப்படிலாம் வந்தாலே அது ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னா IH cross தான் இருக்கும். எல்லாத்துக்குமே இது IH cross தான். சப்போஸ் XPX இல்லாமல் XPY, XPZ இது மாதிரி கேட்டால் அது எல்லா டேர்மும் நம்மளுக்கு 0 தான் வரும். ஸோ இது வந்து இந்த டேர்ம் இல்லாமல் XPX இல்லாமல் XPY, PZ இதெல்லாம் வந்தாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி QJ, QKO இது மாதிரி PJ, PKO இது மாதிரி கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேமாக வந்தால் நம்மளுக்கு 0ன்னு வரும். ஸோ இது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இது வந்து பாசிலேட்ஸ் வந்து செகண்ட் பாசிலேட்ஸ். அப்புறம் தேர்டு பாசிலேட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிலேட்ஸ் வந்து பாசிலேட்ஸ் தேர்டில் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அது நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டேஷன் அப்படி போட்டுட்டு -∞ + ∞ psi star a psi d tau divided by -∞ to +∞ psi star psi d tau ன்னு எழுதணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிலேட்ஸ் தேர்ட் பாசிலேட்ஸில் இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. அப்புறம் பாசிலேட்ஸ் 4 பார்த்தீங்கன்னா எய்கன் வேல்யூஸ். நான் ஆல்ரெடி எய்கன் வேல்யூஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எப்போதுமே இது வந்து பாசிட்டிவாக ரியலாக தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். தியரத்தில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எய்கன் வேல்யூஸ் ஆஃப் த ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ரியல், அது எல்லாமே தான் இங்கேயும் வரும். இதில் வந்து இதுதான் நம்ம அதே தான் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் சொல்லலாம் எய்கன் வேல்யூஸுக்கு இதுக்கு. அப்போ -IH cross squared by 2m del square plus V of R psi IR EI psi IR. இது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்ன்றது இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது பாசிலேட்ஸ் 5. ஃபிஃப்த் பாசிலேட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் டெவலப்மெண்ட் ஆஃப் அ குவாண்டம் சிஸ்டம். டைம் டெவலப்மெண்ட் ஆஃப் அ குவாண்டம் சிஸ்டம். இதில் நான் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லணும் அப்படின்னா IH cross dou psi R, T divided by dou T equal to IH psi R, T. அதாவது வேவ் ஃபங்க்ஷன்றது வித் ரெஸ்பெக்ட் டு கோஆர்டினேட்ஸ் அண்ட் டைமாக இருக்குது. அதாவது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இண்டிபெண்ட் ஆஃப் டைம்ன்றது. ஸோ இதில் மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா சைன்றது கோஆர்டினேட்டிவ், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு கோஆர்டினேட் என்ற டைம் வருது. ஆனால் ஹாமில்டோனியன் வந்து பார்க்கும்போது நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் டைம். அதனால இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், இந்த டைம் டெவலப்மெண்ட் ஆஃப் அ குவாண்டம் சிஸ்டம் இந்த கான்செப்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். அதாவது ஸ்கார்டிஞ்சர் பிக்சர் ஆர் ஸ்கார்டிஞ்சர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்படி இருக்குதுல்ல ஃபங்க்ஷன்ன்றது R, T ஆகும், அதாவது வித் ரெஸ்பெக்ட் கோஆர்டினேட் அண்ட் டைம் ஆகும். ஹாமில்டோனியன் வந்து பார்க்கும்போது இண்டிபெண்ட் ஆஃப் டைமாகவும் இருக்கு. இப்படி இருந்தாலே நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்டிஞ்சர்ஸ் பிக்சர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்படி இருந்தால் ஸ்கார்டிஞ்சர்ஸ் பிக்சர்ஸ் இல்லாட்டி ஸ்கார்டிஞ்சர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பாசிலேட்ஸ். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்னா என்ன, பாசிலேட்ஸ் வந்து பார்த்துருக்கோம், குவாண்டம் மெக்கானிக்ஸோட பாசிலேட்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தம் 5 பாசிலேட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.